வணக்கம். நான் பார்த்தேன் சமைத்தேன்னு பொண்ணு. இன்றைக்கி நான் என்னெல்லாம் பண்ணினேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு காமிக்கிறேன். ஆனால் நான் எல்லாத்தையுமே வீடியோ எடுக்கலை. சிலதெல்லாம் எனக்கு மிஸ் ஆகிடுது. இங்கே வந்து காத்தால இட்லி வச்சுருக்கேன். அப்புறம் இதுக்கு வந்து கத்திரிக்காய் ரசம் வாங்கி பண்ணினேன். இது எப்படி பண்ணினேன்னு சொல்கிறேன். இன்னொரு நாள் நான் பண்ணி காமிக்கிறேன். கத்திரிக்காயை நல்லா நறுக்கின்னுட்டு அதை வந்து எண்ணெயை விட்டு கொஞ்சம் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, பெருங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு இந்த கத்திரிக்காயும் போட்டுட்டு அதில் கொஞ்சம் கடலை மாவு, அப்புறம் மிளகா பொடி, தனியா பொடி, ஜீரக பொடி இதெல்லாம் போட்டு நல்லா கலக்கின்னுட்டு அதில் கொஞ்சம் எலுமிச்சம்பழத்தையும் புழிஞ்சு இதுவும் கூட சேர்த்து ஆட் பண்ணிட்டேன். சாதாரணமாக இதில் என்ன பண்ணுவான்னா அதில் அப்படியே பாதி பாதியாக அதை கட் பண்ணி ஃபுல்லாக கட் பண்ணாமல் அதில் அடைச்ச கறி மாதிரி இதை வச்சு பண்ணுவாள். ஆனால் நான் அப்படி பண்ணலை இன்றைக்கி. ஏன்னா கத்திரிக்காய் சிறப்பு அது மாதிரி பண்ணினா வேகாது, ரொம்ப எண்ணெய் விடணும். அதனால் இது மாதிரி பண்ணினா கொஞ்சம் கத்திரிக்காயும் நம்மளுக்கு வதங்கி வெந்து கொடுத்துரும், இதுவும் இந்த மசாலாவும் வேந்துரும்னு. அதுக்கப்புறம் அது கூட தக்காளி வந்து நான் கொஞ்சம் நல்லா வதக்கி நேற்று நைட்டே வந்து இதுக்காக அரைச்சி வச்சுருந்தேன். அதையும் போட்டுட்டு அப்புறம் இதுக்கு தக்காளிக்கு வேண்டியது 2 அதுக்கு புளியை கரைச்சி விட்டுட்டு ஒரு நிமிஷம் இருக்கும், புளியை கரைச்சி விட்டு அதுக்கப்புறம் உப்பை போட்டுட்டு அதுக்கு வந்து எல்லாம் அதாவது நம்ம போடுவோம் இல்லையா, தனியா பவுடர், மிளகா பொடி, அப்புறம் கொஞ்சம் இதுக்கு வந்து ஜீரகமும் மிளகு பொடியும் போடணும். ஜீரகமும் வெந்தயமும் இதுக்கு போடுறதில்ல. இதெல்லாம் போட்டு நல்லா இலக்கிட்டு அது நல்லா திக்காக வர வரைக்கும் நம்ம வச்சுட்டு நம்ம கடலை மாவு போட்டதுனால நல்லா திக்காக வந்துடும். அதுக்கப்புறம் நிறைய கறிவேப்பிலை போடணும், பெருங்காயம் போடணும் இதுக்கு முக்கியமாக. அப்புறம் இறக்கிட வேண்டியதுதான். மேலே கொத்தமல்லியை போடலாம். இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நிறைய வெல்லம் போடணும் இதுக்கு கடைசியில். அதாவது உப்பு, புளி, காரம் எல்லாம் பேலன்ஸ்டாக இருக்கணும். இது வந்து நல்லா டேஸ்டியாக இருக்கும். சாதத்துக்கும் போட்டுக்கலாம், டிஃபனுக்கும் தொட்டுக்கலாம். கண்டிப்பாக நான் ஒரு நாளைக்கு இதை பண்ணி காமிக்கிறேன். அதுவும் எங்கள் கத்திரிக்காய் ரசம் வாங்கி பண்ணியிருக்கேன். இது வந்து கொஞ்சம் பொங்கல் பண்ணினேன் இன்றைக்கி. அதுக்கப்புறம் இந்த எங்கள் காலத்தில் சில பேருக்கு வந்து இட்லி சாப்பிட மாட்டா, அதனால் அவளுக்காக இந்த கரண்டி அப்பம் பண்ணியிருக்கேன். இந்த கரண்டி அப்பம் பண்ணினதை நான் காமிக்கிறேன். இதை பற்றியெல்லாம் இந்த கரண்டி அப்பத்துக்கு குத்தி வச்சுருக்கேன். இதை வந்து திருப்பி போட்டுடலாம். நம்ம ஒரு நிமிஷம். இதை கொஞ்சம் முறைன்னு பண்ணினாக்கா குழந்தைகளுக்கு பிடிக்கும். அதனால இதுவும் கொஞ்சம் பண்ணினேன். இதுக்கப்புறம் நான் இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து சாதமும் பருப்பும் தான் வச்சுருக்கேன். இதை குக்கரில் வச்சுருக்கேன். அப்புறம் கொஞ்சம் நாளை கழித்து நான் அதை திறந்து காமிக்கிறேன். பருப்பு வச்சுருக்கேன். அது போட்டு நெய்யை போட்டு கொஞ்சம் தாளிச்சிட்டாக்கா உப்பையும் போட்டுட்டு பருப்பு சாதமும் அந்த மிச்ச சாதத்தை தயிர் விட்டு இந்த ரசவாங்கி எல்லாம் போட்டுன்னு சாப்பிடுவாள். அதுக்கப்புறம் இந்த கரண்டி அப்பத்துக்கு வந்து எப்போவுமே வெஜிடபிள்ஸ் வேணும்னு சொல்லுவாள். அதனால் இதில் முதல்ல வெங்காயம், தக்காளி, கேப்சிகம் இது 3 கொஞ்சம் ஜீரகத்தை போட்டு பெரட்டி வச்சுட்டுருக்கேன், நல்லா வதக்கி வச்சுட்டுருக்கேன். அப்புறம் உருளைக்கிழங்கு வேக வச்சு வச்சுட்டுருக்கேன். காமிக்கிறேன் பாருங்கள். இது இந்த இடத்த உருளைக்கிழங்கு வேக வச்சு வச்சுட்டுருக்கேன். இதையும் நறுக்கி அதில் போட்டுட்டு மற்றபடி நம்ம மஞ்சள் பொடி, உப்பு, மிளகா பொடி எல்லாம் போட்டுட்டு கொஞ்சம் நான் மிளகா பொடி, இந்த தனியா பொடி, கடலை பருப்பு, உளுத்தம் பருப்பு இதெல்லாம் வறுத்து பொடி பண்ணி வச்சுட்டுருப்பேன். இந்த மாதிரி கறிக்கெல்லாம் போடுறதுக்கு அதையும் போட்டு பெருங்காயத்தையும் போட்டு இறக்கிடலாம். இப்போ வந்து இதெல்லாம் வதக்கி வச்சுட்டு இது நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். இதை பற்றியெல்லாம் கரண்டி அப்போ இங்கே ரெடி ஆகிடுத்து. ஆல்மோஸ்ட்டு கொஞ்சம் நல்லா கிறிஸ்பாக ஆகிருக்கான்னு பார்க்கலாம். இல்லை, கொஞ்சம் கூட கிறிஸ்பாக ஆகட்டும். இதை மூடி வச்சுடுறேன். நான் மூடினால அது நல்லாயிருக்கும். சரி, இப்போ வந்து இந்த உருளைக்கிழங்கு நறுக்கி இதில் போட்டுடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கரண்டி அப்போ நல்லாவே கிறிஸ்பாக ஆகிடுத்து. இதை எடுத்துடலாம். இந்த உருளைக்கிழங்கு போட்டு மஞ்சள் பொடியை போட்டிருக்கேன். கொஞ்சம் இது நல்லா எல்லாம் சேர்ந்து வேகட்டும். அதுக்கப்புறமா மற்ற மசாலா பொடியெல்லாம் போட்டுடலாம். நான் அந்த வந்து சப்ஜி மசாலா, அதாவது காய்க்கு போடுற மசாலாவுக்கு தனியாவும் போடுவேன். அதை நான் சொல்ல மறந்து போயிட்டேன். தனியா, வரமிளகா, அப்புறம் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, பெருங்காயம் இதெல்லாம் போட்டுட்டு கொஞ்சம் நல்லா வறுத்துட்டு இதுக்கு வந்து வேணும்னா நீங்கள் ஜீரகம் போட்டுக்கலாம். ஆனால் நான் போடலை. நல்லா அதை வந்து பொடி பண்ணி வச்சுப்பேன். நான் அதை தான் யூஸ் பண்ணுவேன். இப்போ வந்து இது வேகட்டும். இது வந்து எடுத்து வச்சுடலாம். நான் ஒன்று கூட வாத்துடுவேன். இந்த கரண்டி அப்போ நல்லா கிறிஸ்பாக எடுத்து பாருங்க. இப்போ நம்ம உருளைக்கிழங்கு இதில் சேர்த்துட்டேன்.
இதில் நான் சொன்ன மாதிரி எல்லா மசாலா பவுடர்ஸும் ஆட் பண்ணிவிட்டேன். தனியா பவுடர், மிளகாய் பொடி, ஜீரகப்பொடி இதெல்லாம் போட்டுட்டு, ஜீரகப்பொடி வந்து கொஞ்சம் ஜீரகத்தை நல்லா வறுத்து நான் பொடி பண்ணி வச்சுட்டுருப்பேன். அது வந்து கொஞ்சமாக போடணும், ரொம்ப ஜாஸ்தி போட வேண்டாம். அப்புறம் இதுக்கு வந்து இந்த உருளைக்கிழங்கு கறி பண்ணினாலே உருளைக்கிழங்கு இதில் சேர்த்தாலுமே ஜீரகமும் பெருங்காயமும் அது கூட ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது நல்லா வதங்கிட்டுருக்கு. இப்போ உப்பு போட்டுட்டு கடைசியாக அது ஒரு இலக்கி கொடுத்துட்டு கடைசியில் இதுக்கு நான் வந்து இந்த மேத்தி லீவ்ஸ் இருக்கு இல்லையா, கஸ்தூரி மேத்தி, அது வந்து போட போகிறேன். இன்ஸ்டெட் ஆஃப் இந்த கொத்தமல்லிக்கு பதிலாக கஸ்தூரி மேத்தி போட்டு அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் அதையும் கொஞ்சம் போட போகிறேன். நீங்கள் வேணும்னாக்கா உங்களுக்கு வந்து ஒரு சொட்டு ஒரு அரை டீஸ்பூன் நீங்கள் சுகர் போட்டுக்கலாம். ஆனால் நான் போடலை. அப்படி இல்லை குழந்தைகளுக்கு கொடுக்கல அவருக்கு ரொம்ப பிடிக்கும்னா நீங்கள் கடைசியாக கொஞ்சமாக இந்த டொமேட்டோ சாஸ் வந்து சேர்த்துக்கலாம். எல்லாம் உங்கள் விருப்பம்தான். இதுவும் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ வந்து ஃபுல் சமையலுமே ரெடி ஆகிடுது. இட்லி வச்சுருக்கேன். இது குக்கரில் வச்ச பருப்பு, இதை கொஞ்சம் தண்ணி விட்டு இலக்கிப்பேன். நான் பருப்பு சாதம் கலந்து கொடுக்கும்போது உப்பும் போட்டுப்பேன். இதுதான் நம்ம உருளைக்கிழங்கு கறி. இதோ இந்த பாத்திரத்தை பாருங்கள். இந்த பாத்திரம் வந்து எங்கள் அம்மாவோட பாத்திரம். எங்கள் அம்மா வந்து அவங்க போனதுக்கப்புறமா இந்த பாத்திரம் வந்து எனக்கு கிடச்சிது. இதை பார்க்கும்போதெல்லாம் நான் வந்து குழந்தையாக இருக்கும்போது ஸ்கூல் விட்டு ஆற்றுல வந்து நாங்கள் சாப்பிட்டுட்டு போவோம். மத்தியானம் எவ்வளவோ கீரை மசியலும் மிளகுட்டலும் எவ்வளவோ அம்மா பண்ணி வச்சுருப்பா. எல்லாம் கச்சட்டியில் தான் பண்ணுவாள். அதுக்கப்புறம் இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுருப்பா. அதை பார்க்குறதுக்கே எவ்வளோ நல்லாயிருக்கும். ரொம்ப அம்மா ஞாபகம் வரும். இது இந்த பாத்திரம் தான் நான் காமிக்கிறேன் பாருங்க. இதுக்கு ஒரு மூடி இருந்தது, ஆனால் எனக்கு வந்து மூடி கிடைக்கல. அது எங்கேயாலும் போயிருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் இது இந்த சாதம், இது வந்து அந்த கத்திரிக்காய் ரசம் வாங்கி அம்மா கத்திரிக்காய் ரசம் வாங்கி பண்ணினா ஊரே மணக்கும், அப்படி பண்ணியிருப்பா. இது வந்து பொங்கல், இது வந்து இந்த கரண்டி அப்பம். இதுதான் இன்றைக்கி சமையல். If you like my video, please subscribe to my channel. Thanks a lot. I'll meet you in my next video. Thank you.